GlaxoSmithKline இது வந்து இப்போ ஜிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கம்பெனியுமே நமக்கு வந்து ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி தான். ஃபுல்லாமே மெடிசன் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் இது வந்து ஒரு பிரிட்டிஷ் மல்டிநேஷ்னல் கம்பெனி. இது வந்து எங்க ஹெட் குவார்ட்டர் இருக்கு அப்படின்னா லண்டன்ல இருக்கு. இது வந்து கிளாக்ஸோ வெல்கம் அண்ட் ஸ்மித் கிளைன் பெக்கம் அப்படிங்கிறவரோட அந்த ரெண்டு பேரோட மர்ஜர் வந்து ஃபார்ம் ஆனதான் ஜிஎஸ்கே. அண்ட் இதுக்கு மெயின் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் இதோட மெயின் கேட்டகரிஸ் இவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேக்சினேஷன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஜென்ரல் மெடிசின்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா செனோஃபி, அதே மாதிரி தான். பட் அது வந்து கொஞ்சம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் இது வந்து ஃபுல்லாமே ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஜென்ரல் மெடிசின்ஸ் அண்ட் தென் வேக்சின்ஸ். அப்புறம் இதோட அந்த வேக்சினேஷன்ஸ் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆன்காலஜி, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், அப்புறம் இம்யூனோ இன்ஃப்ளமேஷன், ஹெச்ஐவி அண்ட் கொஞ்சம் ரேர் டிசீசஸ். மோஸ்ட்லி இந்த மாதிரி இதுக்கு தான் வேக்சினேஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஜிஎஸ்கே வந்து அதுக்குள்ள டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கன்சூமர் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் கூட செப்பரேட்டாக வந்தது. அதனால இது வந்து ஹாலியன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த கம்பெனியோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே அந்த வேக்சின் மெடிசன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் இது வந்து கமர்ஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ். ஜிஎஸ்கேயோட ஸ்டாக் டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா மெயினாக ட்ரக் அப்ரூவல் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இது எதனால அப்படின்னா எஃப்டிஏ வந்து அப்ரூவல் கொடுக்கல. எஃப்டிஏ மீன்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒரு பிளட் கேன்சர் ட்ரக்கு, பிளட் ரெப் அப்படிங்கிற பேர் இருக்கு. இது வந்து ரொம்ப அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியாக தான் விற்பனை ஆயிட்டு இருக்கு. லைக் அந்த மார்க்கெட் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் இந்த கேன்சருக்குள்ளதை வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ரேர் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அந்த வேக்சினேஷனோட சேல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அது மெயினா என்னன்னா ஆர்எக்ஸ்வி அப்படிங்கிற ஒரு வேக்சின். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லைக் இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இது இந்த வேக்சின் வந்து எதுக்காக டெவலப் பண்ணப்பட்டதுன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் டிசீஸ், எல்ஆர்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால வரும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சின்சியல் வைரஸ்னால வரும், ஆர்எஸ்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கண்டுபிடிச்ச வேக்சின் தான் ஆர்எக்ஸ்வி. இது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60 அண்ட் அதை விட மேலே இருக்கிறவங்களுக்கு தான். அண்ட் யாருக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இருக்கு, இன்க்ரீஸ் அந்த ஆர்எஸ்வி டிசீஸ் வந்து வர்றதுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படின்னா 50லேருந்து 59 வயசு, அதாவது 60 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு தான் இந்த டிசீஸ் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ஜாஸ்தி இருக்கு. அண்ட் இந்த வேக்சின் போடுறதுனால எப்படி அது வந்து வேலை செய்யுது அப்படின்னா நம்மளோட இம்யூனி சிஸ்டமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த வைரஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஆர்எக்ஸ்வி வேக்சின். அண்ட் இது வந்து அவங்க நினைச்ச அளவுக்கு அவ்வளோ இம்பேக்ட் தரல. அண்ட் ரொம்ப ஸ்லோவாக அது வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதுதான் மெயின் ரீசன் ஃபார் ஃபால். அதனால தான் ஸ்டாக்கும் டிக்ளைன் இருக்கு. அண்ட் இது வந்து அந்த ரெவென்யூ ட்ராப் வந்து எதனால ஆச்சு அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து ஒழுங்கா அட்ரிபியூட் பண்ணல, லைக் டிக்ளைன் ஆயிடுச்சு. அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டில இருந்து வந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப நெகட்டிவ் இம்பேக்டா இருக்கு. இந்த ரெண்டு காரணத்தினாலும் அந்த ட்ராப், ரெவென்யூ ட்ராப் வந்து ஜாஸ்தி இருக்கு. அண்ட் இதுல வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எதனால அப்படி ஆகுது அப்படின்னா ரொம்ப அந்த பிளெண்டட் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று வந்து ஆர்எக்ஸ்வி, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்னால தான் இது வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. இது கண்டிப்பா இன்னும் அந்த சேல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அண்ட் அது இம்பேக்ட் வந்து கண்டிப்பா நல்லபடியா நிறைய பேஷண்ட்ஸை காப்பாற்றும். அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஷேர் வந்து நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. இதே நம்ம வந்து ஸ்கிரீனர் டாட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.02. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி மாதிரி தான்.
இதுல வந்து ப்ராஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதே தான் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. அண்ட் இதுல வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப குட்டா இருக்கு. ஏன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து ROE வந்து நமக்கு 36.4 இருக்கு. அண்ட் இது வந்து ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட் இருக்கு. அதுதான் மெயின் ரீசன். பட் புக் வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அண்ட் பாஸ்ட் 5 இயர்ஸா நமக்கு வந்து புவர் சேல்ஸ் growth இருக்கு. அதனால தான் இது வந்து இவ்வளோக்கு கம்மியா இருக்கிறதுக்கு காரணம். பேர் கம்பேரிஷன்ல அதே மாதிரி 8th இருக்கு கிளாக்ஸோ. ஏன்னா செனோஃபியும் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இப்போதைக்கு அது ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு, கிராஷ் ஆயிட்டே இருக்கு இல்லையா? அதனால நமக்கு அந்த மாதிரி தான் காமிக்கும். இது வந்து இப்போ உள்ள ட்ரேடிங் வியூல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உள்ள ரேட் படி 2412. அண்ட் இது வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம லைஃப் டைம் ஹை வரைக்கும் பார்ப்போம். லைஃப் டைம் ஹை வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 45%, 45.82. ஸோ நியர்லி 46% வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. இது வந்து நம்ம 1 இயர் குள்ள பார்த்தோம். 1 இயர்க்குள்ள கிராஃப் பார்க்கும்போது அது இங்க வரைக்கும் வந்திருக்கு. லைக் அது வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா ஜூன் ஜூன் 5 வந்திருக்கு நமக்கு லைஃப் டைம் ஹை. ஸோ இது திரும்ப அந்த லைஃப் டைம் ஹை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ரீசன் ஃபால் வந்து அந்த 2 வேக்சினேஷன் தான். ஒண்ணு வந்து நேரோ செல்லிங். அது அவங்க நெனச்ச அளவுக்கு அது பண்ண முடியல. அவங்களால சேல்ஸ் பண்ண முடியல. இன்னொன்னு FDA அப்ரூவல் வந்து அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கல. இந்த 2னால தான் நமக்கு Glaxo வந்து கிராஷ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் கூட அது கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து SMA படி பார்த்தீங்க, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா, பிளாக், ரெட், கிரீன் அதுக்கு கீழ நமக்கு க்ளோசிங் பிரைஸ் இருக்கு, ஓப்பனிங் பிரைஸ் இருக்கு. அந்த அனாலிசிஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பா திரும்ப மேலே ஏறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன். Until then, bye from Ranji. Thank you. Bye. Bye, viewers.